பிரைஸ் த லார்ட். காயின் ஆபேலை பற்றி பார்ப்போமா? ஆதாம் ஏவாள் என்பவர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதர்கள். அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். முதல் மகன் பெயர் காயின், இரண்டாவது மகன் பெயர் ஆபேல். காயின் நிலத்தில் வேலை செய்தான், ஆபேல் ஆடுகளை மேய்த்தான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் தேவனுக்கு பலியிட சென்றார்கள். காயின் தன் நிலத்தில் விளைந்த காய்கள் பழங்களை கொண்டு வந்தான். ஆபேலோ தன் ஆட்டு மந்தையிலே கொழுத்த ஆடுகளை கொண்டு வந்தான். இருவரும் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். காயினின் பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலின் பலியையோ தேவன் ஏற்றுக்கொண்டார். எனவே காயினுக்கு ஆபேல் மீது மிகுந்த எரிச்சல் உண்டாயிற்று. காயின் ஆபேல் மீது மிகுந்த கோபம் கொண்டான். கோபத்தினால் அவனுடைய முக நாடி வேறுபட்டது. அப்போது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது என்றார். நீ நன்மை செய்தால் உனக்கு உயர்வு உண்டாகும், தீமை செய்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். எனவே தீமை செய்யாதே என்று சொல்லி எச்சரித்தார். காயினோ தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் தன் தம்பியாகிய ஆபேலின் மேல் பொறாமை கொண்டு அவனிடம் பேசி வயல்வெளிக்கு அழைத்து சென்றான். வயல்வெளியில் அவர்கள் இருவரும் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் தம்பியாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு காயின், எனக்கு தெரியாது, அவனுக்கு நான் காவலாளியோ என்றான். அவனை என்ன செய்தாய்? அவனை கொலை செய்து விட்டாயே. எனவே நீ இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தில் பயிரிட்டாலும் அதில் இனி காய்கள் பழங்கள் உனக்கு கிடைக்காது என்று சொன்னார். எனவே காயின் தேவனை நோக்கி, நீர் என்னை சபித்ததினால் என்னை பார்க்கிற எவனும் என்னை கொலை செய்வானே என்று சொல்லி மிகவும் அழுதான். எனவே தேவன் அவனை யாரும் கொன்றுபடாதபடிக்கு அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இந்த காயின் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே தன் சொந்த தம்பியின் மீது பொறாமைப்பட்டு தன் சொந்த தம்பியையே கொலை செய்தான். கொலை செய்து தேவனால் சபிக்கப்பட்டவனா இந்த உலகத்திலே இருந்தான். நாமும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நன்மை செய்தால் மேன்மை உண்டு, தீமை செய்தால் பாவம் நமது வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். எனவே நன்மை செய்வோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.